எல்லாத்துக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து வீட்டுக்கு தேவையான ஹோம்மேட் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு வர்றோம். அத்தனை வீடியோஸ்க்கும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் நான் சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் டிப்ஸோட தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நம்ம எல்லாத்து வீட்லேயும் பெரும்பாலும் மிக்ஸி யூஸ் பண்ணுறது வழக்கம் இல்லைங்களா? இப்போ ஒவ்வொரு டைமுமே நம்ம மிக்சியில் ஏதாவது நம்ம அரைக்கிறோம் அப்படின்னா அந்த மிக்சியோட ஜார்லேருந்து அந்த தண்ணி லீக் ஆகிறது வழக்கம் தான் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தண்ணி அந்த மிக்சியே உங்களுக்கு அசிங்கப்படுத்திடும். பாருங்க, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அந்த ஜார்லேருந்து வடிகிற தண்ணி அந்த மிக்சியே உங்களுக்கு அழுக்குப்படுத்திடுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ரொட்டேட்டர் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கரப்படிஞ்சு இருக்கும். ஸோ நம்மளுக்கும் ஒரு அவசரத்தில் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. காலையில் ஆஃபீஸ் போகிற நேரத்தில், காலேஜ் போகிற நேரத்தில், ஸோ ஈவினிங் க்ளீன் பண்ணிக்கலாம், நைட் க்ளீன் பண்ணிக்கலாம், வீக்கெண்டில் மிக்ஸி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போட்டுருவோம். ஸோ அது நாளடைவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்காத கரையாக உங்களுக்கு மாறிடும். ஸோ நம்ம என்னதான் போட்டு நம்ம சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணாலும் அது க்ளீன் ஆகாது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளாக மிக்சியில் இருக்கிற கரையை நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா இப்படி அழுக்காக இருக்கிற மிக்ஸி கொஞ்ச நேரத்துலேயே இப்படி புதுசு போல் ஜொலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸியை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்குங்க. உங்கள் வீட்டில் பழைய நியூஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த நியூஸ் பேப்பர் உங்களுக்கு பொடி பொடியாக இப்படி கிழிச்சிட்டுங்க. மிக்ஸி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம ஏன் நியூஸ் பேப்பர் எடுக்கிறோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரில் அந்த உறிஞ்சும் தன்மை இருக்குங்க. நியூஸ் பேப்பரில் கம்மியான சைசிங் இருக்கும். அதாவது சைசிங் அப்படின்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பரில் சேர்க்கப்படும் ஒரு ரசாயனம் தான் உங்களுக்கு இந்த சைசிங்னு சொல்லுவாங்க. அது இந்த அழுக்கு கரைகளை எல்லாமே உங்களுக்கு எடுக்கக்கூடிய பவர் இந்த நியூஸ் பேப்பருக்கு இருக்குதுங்க. அடுத்தது இப்போ நான் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேங்க. இந்த தண்ணியை நம்ம கிழிச்சு போட்ட நியூஸ் பேப்பரில் இந்த பவுலில் இப்படி நம்ம ஊற்றிடலாம். உங்கள் வீட்டில் டூத் பேஸ்ட் இருக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு பிராண்டு டூத் பேஸ்ட் எடுத்துக்கங்க. நான் இந்த பிராண்ட் டூத் பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எடுத்துக்கங்க. இப்போது இந்த டூத் பேஸ்ட்டுங்க அந்த தண்ணியிலையும் அந்த நியூஸ் பேப்பர்லையும் நல்லா கலங்குற மாதிரி நம்ம நல்லா பரட்டி விட்டுட்டோம். இப்போ இது நல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பரில் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்கள் வீட்டோட மிக்சிங்க. பாருங்கள், இதில் எவ்வளோ அந்த கரைகள் உங்களுக்கு ஆயிருக்குதுன்னு பாருங்கள். மிக்சியோட மேல் சைடாக இருந்தாலும் சரி, அந்த உள்ள ரொட்டேட்டர் இருக்கிற சைடாக இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ கரைகள் இருக்குதுன்னு. இது உள்ளுக்குள்ளே இருக்கிற கரைகளுங்க ஏதோ மசாலா அரைச்சிருப்பாங்களாட்டு இருக்குங்க. அந்த கரை எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேர் ஸ்டோர் ஆகிருக்குது. மேலே ஏதோ கார சட்னி அரைச்சிருப்பாங்களாட்டு இருக்குங்க. அது அப்படியே உங்களுக்கு அடர்த்தியாக உங்களுக்கு பிடிச்சிருக்குது பாருங்கள். இது பார்க்குறக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது. யாராவது நம்ம கெஸ்ட் வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா இந்த மிக்சி பார்த்தாங்கன்னா ரொம்பவே சங்கடப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த அழுக்கு எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு போயிடும். ஆனால் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா இது நீங்காத வடுவா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பிடிச்சிக்கும். ஸோ இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியில் இந்த நியூஸ் பேப்பரையும் டூத் பேஸ்ட்டையும் நம்ம போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த சொல்யூஷன் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதை எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு பீஸ் ஆஃப் நியூஸ் பேப்பரை எடுத்துகிட்டு உங்களுக்கு மிக்சியில் அழுக்கு இருக்கிற பக்கம் இப்படி வச்சு நல்லா தேய்க்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு அப்படியே க்ளீன் ஆகும். கொஞ்சம் அழுத்தி தேய்க்கணுங்க. மேலால் தேய்ச்சோம் அப்படின்னா உங்களுக்கு க்ளீன் ஆகாது. நான் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க. இப்போ நம்ம மிக்சியோட டாப் சைடும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டோமுங்க. இப்போ இது ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணதுனால ஓரளவுக்கு அழுக்கெல்லாமே எடுத்துருச்சு. இனி நம்ம இந்த மிக்சியோட இந்த ரொட்டேட்டர் இருக்கிற இந்த உள் சைடு நம்ம க்ளீன் பண்ணிடலாம். இப்போது இந்த மிக்சியோட ரொட்டேட்டர் இருக்கிற இன்னர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அழுக்கு அதிகமாக இருக்குதுங்க. இப்போ நம்ம அந்த ஒரு பீஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர் அதை நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வச்சு இப்படி வச்சுக்கலாங்க. இப்படி வச்சுட்டு உங்கள் வீட்டில் ஃபோர்க் இருக்குது அப்படின்னா ஃபோர்க் எடுத்துக்கங்க. ஃபோர்க் எடுத்துகிட்டு அந்த நியூஸ் பேப்பர் வச்சு இப்படி நல்லாவே ரொட்டேட் பண்ணி விடுங்க. இப்படி நல்லா நம்ம ரொட்டேட் பண்ணி விடுறோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த விரல் போகாத இடத்துல எல்லாமே போய் இந்த ஃபோர்க் போய் உங்களுக்கு க்ளீன் பண்ணிடுங்க. இந்த மாதிரி அப்படியே அழுக்கு எடுக்குது, உங்களுக்கு அப்படியே தெரியுதுங்களா? இப்போ நம்ம ட்ரை கிளாத் எடுத்து ஃபினிஷிங்க்கு வேண்டி நல்லாவே இப்படி தொடச்சி விட்டுறலாம். தொடச்சி விட்டோம் அப்படின்னா தான் அந்த பளபளப்பு உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். அந்த அழுக்கு எல்லாமே ஃபுல்லாக போகும்.
ட்ரை கிளாத்தில் நம்ம தொடச்சதுக்கப்புறம் மிக்ஸி பாருங்கள் எப்படி பளபளன்னு இருக்குதுன்னு பாருங்கள். ஷோரூம்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. நீங்களே பாருங்கள், இந்த ரொட்டேட்டர் இருக்கிற இந்த சைடெல்லாம் நம்மளுக்கு முதல்ல எந்த மாதிரி அழுக்கு இருந்ததுன்னு நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த நியூஸ் பேப்பரில் இந்த சொல்யூஷன் க்ரியேட் பண்ணி நம்ம தொடச்சி விட்டதுனால இப்போ பாருங்கள் இந்த ரொட்டேட்டர் சைடு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அவ்வளோ க்ளீனாக இருக்குது. அழுக்கு என்னால் கொஞ்சம் கூட பார்க்கவே முடியல. 90% அழுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாமே எடுத்துருச்சுங்க. இப்போ பார்க்குறக்கே வந்து மிக்ஸி வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஒரு 10 days ஒன்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே உங்கள் மிக்ஸி மெயின்டெனன்ஸ் வந்து நல்லாவே இருக்குங்க. லைஃப் லாங்கும் உங்களுக்கு வந்து மிக்ஸி வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிக்ஸியோட சைடு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பளபளன்னு இருக்குதுங்க. ஒரு அழுக்கும் கூட என்னால் வந்து பார்க்கவே முடியல. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு 90% மிக்ஸியில் இருக்கிற அழுக்கை வந்து இந்த டிப்ஸ் மூலிமா வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஃபியூச்சரில் வரப்போகுதுங்க. நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.